அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் வெள்ளிக்கிழமை நாம் ஓத வேண்டிய மிகவும் முக்கியமான இன்னும் அதிக பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சலவாத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களை விடவும் ஒரு சிறந்த அமல் ஒன்று இருக்கிறது என்றால் அது சலவாத் சொல்லுவது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத் கூறுவது தான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை யார் ஒருவர் என் மீது சலவாத் கூறுகிறாரோ அவருடைய சலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு சஹாபாக்களில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் மரணிச்சிட்டீங்களே, உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களினுடைய உடலை மண் திங்காது என்று சொன்னார்கள். ஆக அந்த வகையில் நம்முடைய சலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். அப்படி சலவாத் என்பதில் பல வகையான சலவாத்துகள் இருக்கின்றது. ஆக எல்லா சலவாத்திற்கும் நிறைய நன்மைகள், நிறைய பலன்கள் இருக்கின்றது. ஆக அந்த வகையில் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சலவாத். இன்னும் இந்த ஒரு சலவாத் எப்படிப்பட்டதென்றால், யார் ஒருவர் இந்த ஒரு சலவாத்தை வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்கு பின்பு 7 முறை ஓதுகிறாரோ அவருடைய தேவைகள் இன்னும் நாட்டங்கள் நிறைவேறும் என்று கூறுகிறார்கள். 7 முறை ஜும்மா தொழுகைக்கு பின்பு, அல்லது பெண்கள் ஓதினார்கள் என்று சொன்னால் லுஹுர் தொழுகை முடித்து 7 தடவை யார் ஓதுகிறாரோ அவருடைய நாட்டங்கள், அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும். இரண்டாவது, யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பு இந்த ஒரு சலவாத்தை 11 தடவை ஓதி வருகிறாரோ அவருடைய வீட்டிலும் சரி, அவருடைய தொழிலும் சரி, அவருடைய வியாபாரத்திலும் சரி பரக்கத் ஏற்படுகின்றது. அவருடைய குடும்பத்திலும் சரி, அவருடைய ரிஸ்கிலும் சரி, எல்லா விதத்திலும் பரக்கத் ஏற்படுத்தி தருகின்றான் அல்லாஹ். மூன்றாவது, யார் இந்த ஒரு சலவாத்தை இஷா தொழுகைக்கு பின்பு வெள்ளிக்கிழமை 172 தடவை ஓதிட்டு தூங்குறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் காண்பார்கள். எந்த ஒரு அசிங்கத்தனமும் இல்லாமல், எந்த ஒரு ஆடை சுத்தமும் இல்லாமல், ஆடை சுத்தத்தோடு, மன ஓர்மையோடு, ஒழுவோடு, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த ஒரு சலவாத்தை யார் ஓதுவாரோ கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றுவார்கள். ஆக கண்ணியமானவர்களே, அந்த ஒரு சலவாத் தான் சலவாத்தே தாஜ், தாருதே சலவாத்தே தாஜ் என்று சொல்லப்படக்கூடிய சலவாத்தே தாஜ். அந்த சலவாத்தை யார் ஓதுகிறாரோ இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தருகின்றான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு வெள்ளிக்கிழமையை வீணடிக்காமல் சரியான முறையில் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.